Good morning. நாம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இன்ட்ரடக்ஷன் டு trigonometry 8.1ல 8th sum. If 3 cot A equals to 4, check whether 1 minus tan square A by 1 plus tan square A equals to cos square A minus sin square A or not. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரையலாம் ஃபர்ஸ்ட். ABC. இந்த B 90 டிகிரி. இந்த ஆங்கிள் ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு பிசி, இது ஆப்போசிட் சைடு. ஆங்கிளுக்கு பக்கத்தில் இந்த சைடு பேர் அட்ஜசன்ட் சைடுன்னு பேர். இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இந்த சைடுக்கு ஹைபாட்னியூஸ்னு பேர். ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோஸ் பார்க்கலாம். சைன் ஏ, காஸ் ஏ, டேன் ஏ, கொசிகண்ட் ஏ, சீகண்ட் ஏ அண்ட் காட் ஏ. இந்த ரேஷியோஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த வேர்டை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதாவது சோ கா டோவா அப்படின்னா சைன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ், cos is equals to adjacent by hypotenuse, tan is equals to opposite by adjacent side, cosecant is a reciprocal of sin, that is hypotenuse by opposite side, secant is a reciprocal of cos, that is hypotenuse by adjacent side, cot is a reciprocal of tan, that is adjacent by opposite side. 3 cot A equals to 4. Cot A equals to 4 by 3. Cot ஏங்கிறது இங்கே என்ன? adjacent by opposite, that is adjacent side by opposite side. adjacent sideல என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ இந்த இடத்துல 4k. opposite sideல 3 இருக்கு, 3k. இப்போ adjacent side தெரியும், opposite side தெரியும், பட் hypotenuse தெரியாது. by using Pythagoras theorem, hypotenuse square equals to opposite square plus adjacent square. hypotenuse square equals to opposite squareங்கிறது என்ன? ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது? 3k இருக்குது. இப்போ 3k ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆங்கிளுக்கு பக்கத்தில் அட்ஜசன்ட் சைடு 4k ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் 3 are 9k ஸ்கொயர் ப்ளஸ் 16k ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 25k ஸ்கொயர். ஹைபாட்னியூஸ் ஸ்கொயருங்கிறது 25k ஸ்கொயர். அப்போ ஹைபாட்னியூஸ் இஸ் ஈக்குவல் டு root of 5 into 5k ஸ்கொயர், தட் இஸ் ஒரு 5 நம்ம வெளில எடுத்துனோம், k ஸ்கொயருக்கு பதிலாக கேன்னு வரும், ஏன்னா ரூட் எடுக்கிறோம் 5k. அதாவது ஹைபாட்னியூஸுங்கிறது இங்கே 5k. சம் என்னன்னா 1 minus tan square a by 1 plus tan square a equal to cos square a minus sin square a ன்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ நமக்கு என்னென்ன ரேஷியோஸ் வேணும்? சைன் வேணும், காஸ் வேணும், டேன் வேணும். அதை முதல்ல நம்ம எழுதிக்கலாம். சைன் ஏ ஈக்குவல்ஸ் டு, சைன் ஏங்கிறது ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், ஆப்போசிட் சைடு என்ன? 3k, 3k பை ஹைபாட்னியூஸ் 5k. இது வந்து கேன்சல் ஆகிடும், 3/5. காஸ் ஏ, காஸ் ஏங்கிறது அட்ஜசன்ட் சைடு, இதுக்கு அட்ஜஸ்ட் ஆடினா இருக்குது 4k இருக்குது, 4k டிவைடட் பை 5k ஹைபாட்னியூஸ். அப்போ கேவும் கேவும் கேன்சல் ஆகிடும், 4/5. நெக்ஸ்ட் என்ன? tan ஏ, tan ஏ ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு 3k டிவைடட் பை 4k. கேவும் கேவும் கேன்சல் ஆகிடும், 3/4. left hand side equals to 1 minus tan square a by 1 plus tan square a, that is 1 minus tan ஏங்கிறது இந்த இடத்துல 3/4, so 3/4 whole square divided by 1 plus tan square a னா 1 plus 3/4 whole square. இதான் left hand side. இதை சால்வ் பண்ணுறோம். 1 minus 3 ஸ்கொயருங்கிறது 9/4, 4 ஸ்கொயருங்கிறது 16 divided by 1 plus 3 ஸ்கொயருங்கிறது 9 divided by 4 ஸ்கொயருங்கிறது 16, that is இது எல்சியம் எடுத்துக்கலாம். 16 minus 9 divided by 16 plus 9 divided by 16, that is 16ல 9 போச்சுன்னா 7/16 divided by 25/16, that is 7/16 into இது ரெசிப்ரோக்கலாக மாறிடும் 16/25. இப்போ 16ம் 16ம் கேன்சல் ஆகிட்டுனா என்ன இருக்கும்? 7/25 இருக்கும். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். cos square a minus sin square a equals to
காஸ் ஏங்கிறது என்ன 4/5 4/5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஏங்கிறது 3/5 இப்போ சைன் ஸ்கொயர் ஏங்கிறது 3/5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 4 ஸ்கொயருங்கிறது 16 டிவைடட் பை 5 ஸ்கொயருங்கிறது 25 மைனஸ் 3 ஸ்கொயருங்கிறது 9 5 ஸ்கொயருங்கிறது 25 ஈக்குவல்ஸ் டு எல்சிஎம் 25 இப்போ 16 மைனஸ் 9 ஈக்குவல்ஸ் டு 7/25 இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைடு இது 725 இதுவும் 725